இப்போ ரீசெண்டாக இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் ஏற்றுனாங்க. Apple that has raised prices across its Mac and iPad lineup. இப்போ என்னதான் இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் இது ஆக்சுவலாக என் வீட்டிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தள்ளி ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற ஃபேக்டரியில் தான் இதை மோஸ்ட்லி அசம்பிள் பண்ணியே வெளியே ஷிப் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 4ல் ஒரு ஐஃபோன் இந்தியாவில் அசம்பிள் ஆகி ஷிப் பண்ணப்பட்டது தான். The Sriperumbudur factory assembles 10,000 iPhones in 3 shifts. சரி, இப்போ இந்த ப்ராடக்ட்டோட காசெல்லாம் ஏறி இருக்கு அப்படின்னா நம்மள ஒருத்தர் தான் யாரோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதான் இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற பலாயிரம் பேர் அந்த ஃபேக்டரியில் மாங்குன்னு வேலை பார்த்து அதை அசம்பிள் பண்ணாலுமே அதில் அந்த ஐஃபோனுக்கோ இல்லை அந்த ப்ராடக்ட்ஸில் தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளோடது இல்லை. இவ்வளோ வருஷமாக ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம் தான் ஆயில். அண்ட் அந்த ஆயிலை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் இதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அந்த ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம், எல்லாருக்குமே இது தேவைப்பட்டுச்சு. எல்லா கண்ட்ரிக்கும் இது நேச்சுரலாகவே அவைலபிளாக இல்லை. ஆனால் இனிமே ஆயிலை விட இன்னொரு விஷயம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறப்போகுது. ஆனால் அது ரேரான விஷயம்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் அதை மணல்ல இருந்தே எடுக்கலாம். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஃபோன், லேப்டாப், காரு, பேங்க், ஏன் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம்குள்ள கூட இருந்து நம்ம நாடை காப்பாத்துறதும் அதுதான். அது பேரு செமிகண்டக்டர்ஸ். ஆனால் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை இந்தியாவால் சொந்தமாக கிரியேட் பண்ண முடியல. அதனால 90% மேலே இதை வெளில இருந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. நம்மளோட செமிகண்டக்டர் டிபெண்டன்சி மற்ற நாட்டோட நம்ம நம்பி தான் இருக்கோம். இந்த நாட்டில் ஒரு செமிகண்டக்டர் ப்ராடக்ட் நம்ம செய்கிறது கிடையாது. செமிகண்டக்டர் கம்பெனி, ஒரு செமிகண்டக்டர் பேர் சொல்லி பாருங்க, இது இந்தியன் கம்பெனி கிடையவே கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம 5 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, வெறும் கேரளா சைஸில் இருக்கிற ஒரு கண்ட்ரி அமெரிக்கா, சைனா மாதிரி ஒரு பெரிய சூப்பர் பவர்லாம் பில்ட் பண்ண முடியாத அந்த ஒரு செமிகண்டக்டர் சிப்பை பில்ட் பண்ணி எப்படி இன்னைக்கு உலகத்தையே அவங்கள டிபெண்ட் ஆக வச்சாங்க. நெக்ஸ்ட்டாக இந்தியாவை கூட விடுங்க, இவ்வளோ பணம் வச்சிருக்கிற அமெரிக்கா, சைனா மாதிரி பெரிய கண்ட்ரினால கூட ஏன் அந்த செமிகண்டக்டர் சிப்பை எண்ட் டு எண்ட் அவங்களால உற்பத்தி பண்ண முடியல. மூணாவதாக, மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே நம்ம இந்த செமிகண்டக்டரை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாலும் இப்போ வரைக்கும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் 90% ஏன் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாலாவதாக, தமிழ்நாடு அவ்வளோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி உலகத்துக்கே அனுப்பும் போது இந்த மாதிரி முக்கியமான ஒரு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வரும்போது ஏன் எதுவுமே தமிழ்நாடு பக்கம் வராமல் குஜராத் பக்கம் போகுது. அண்ட் லாஸ்ட்டாக, இவ்வளோண்டு இருக்கிற அந்த சிப்புக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல்னால நீங்களோ நானோ ஒரு பொருளை வாங்கும் போது ஏன் எக்ஸ்ட்ராவாக காசை செலவழிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் லாஸ்ட்டு ஒரு வாரம் படித்து என் மண்டை ஃபுல்லாக இதான் இருக்குது. அண்ட் அதை கிளியராக உங்ககிட்ட சொல்லித்தரது என்னோட பொறுப்பு. ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு த சிஸ்டம். அதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டு சே இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது ஜோஹோ ஒர்க் பிளேஸ். ஒரு வேலை நமக்கு இந்த மாதிரி கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து அங்கே சிஸ்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக செட் ஆகியிருக்கும். டீம் சேட் பண்ணுறது, இமெயில் அனுப்புறது, ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே ஒரே பிளேஸில் சீம்லெஸ்ஸாக நடக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் மாற்றி மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு. நம்ம தான் மேனேஜர், நம்ம தான் எக்ஸிக்யூட்டிவ், நம்ம தான் சேல்ஸ் பர்சன், நம்ம தான் கம்ப்யூட்டர் சப்போர்ட்னு எல்லா இடத்துலையும் ஒரே ஆளா ஹேண்டில் பண்ணணும். இங்க தான் நிறைய பிசினஸ் ஃபெயில் ஆகுது. அண்ட் அதை பிரிவென்ட் பண்றதுக்காக மட்டுமே ஜோஹோ ஒர்க் பிளேஸ் இருக்கு. இந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன டீமா இருக்கலாம், ஆனா ஒரு பெரிய கம்பெனியோட சிஸ்டமை நீங்க உங்க கம்பெனிக்கு இது மூலமா அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் பிசினஸ் ஆரம்பிச்சப்போ நிறைய பேருக்கு இமெயில் அனுப்பும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, epafra@gmail.com இருக்கிறது ப்ரொஃபஷனலா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் ஜோஹோ மெயில் யூஸ் பண்ணி என்னோட கம்பெனி நேம் அந்த gmail.comக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி அடுத்து இருக்கிற ஒவ்வொரு இமெயில்ஸுமே ஜோஹோ மெயில்ஸ் மூலமா ப்ரொஃபஷனலா சென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இதை தாண்டி ஏதாச்சும் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஜோஹோ ரைட்டர் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி எவ்வளவு காசு உள்ள வருது அண்ட் எவ்வளவு காசு வெளியே போகுது அப்படிங்கறது கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து இன்சைட்ஸ் எனக்கு கொடுக்கிறதுக்கு ஜோஹோ ஷீட்ஸ் இருக்கு. இல்ல ஒரு கிளைண்ட் கிட்ட போய் பிட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜோஹோ ஷோ யூஸ் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுனால அதெல்லாம் ஜோஹோ ஒர்க் டிரைவ்ல போட்டுடலாம். இதை தாண்டி டீம் கூட பேசுறதுக்கு ஜோஹோ கிளிக், அப்புறம் டெய்லி டாஸ்க் மேனேஜ் பண்றதுக்கு ஜோஹோ டு டூ. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக்கலி நம்மளோ இல்ல நம்ம டீமோ வேற ஆப் குள்ள போய் மாத்தி கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பதிலா எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரு ஆன்லைன் ஆஃபீஸ் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் ஜோஹோ ஒர்க் பிளேஸ். ஸோ நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கனாலோ இல்ல ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கிறீங்கனாலோ இல்ல பேசிக்கலி தனியா ஒன்று பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி எல்லா சிஸ்டமும் கரெக்டா செட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அண்ட் இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா இதோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வெறும் 99ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு நாள் டின்னருக்கு செலவழிக்கிறத விட இதுல ரேட் கம்மி. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நாடு சர்வே ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயங்களை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் விஷயம் ஆயிலாக இருக்கும். அண்ட் அது இல்லாததுனால நம்ம எவ்வளோ பாடுபடுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இப்படி கஷ்டப்படும் போது நம்ம எல்லாருமே யோசிச்ச ஒரு விஷயம், இந்தியா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணி ஆயிலுக்கு மற்ற நாடை சார்ந்து இல்லாமல் நம்மளாலேயே உற்பத்தி பண்ண முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த வீடியோ ஆயில் பற்றி இல்லை, அந்த லிஸ்ட்டில் ஆயிலுக்கு அடுத்து இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி. செமிகண்டக்டர் சொல்கிறாங்க $550 billion மார்க்கெட். இட் இஸ் கோயிங் டு டபுள் இன் த நெக்ஸ்ட் 8 to 10 years.
என்னதான் இன்னைக்கு இந்த ஆயில் அளவுக்கு நம்ம சிப்பை இம்போர்ட் பண்றதுக்கு காசு தரல அப்படின்னாலும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த சிப்பை இம்போர்ட் பண்ற பில்லு வந்து பல மடங்கு ஏறிட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி போச்சு அப்படின்னா 2035 ஆயில் பில்லோட இதோட இம்போர்ட் பில் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் என்ன கேள்வினா ஆயில் நம்ம ஊர்ல அவ்வளவா உற்பத்தி பண்ண முடியல அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி சிப்லாம் மணல்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ ஏன் நம்மளால இந்த சிப்பை உற்பத்தி பண்ண முடியல? ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இது ரொம்பவே டெக்னிக்கலாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து உங்களுக்கு கிளியராக சிம்பிளாக சொல்கிறதுக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட போகிறேன். ஸோ ப்ரோ வெல்கம். ஹாய் சோல்ஜர்ஸ். மணல்ல இருந்து தான் ஒரு சிப்பை எடுக்கிறோம் அப்படின்னா ஏன் எல்லாருமே அது பண்ண முடியாது? அண்ட் சிப் வந்து எதுக்கு சிப்புக்கு டிமாண்ட் இருக்குது, எதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்? ஸோ என்ன ப்ராசஸ்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து DDR5 16GB RAM. இது வந்து ஒரு 4500 அந்த மாதிரி வித்துட்டு இருந்தது எப்போ ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பு. ஆனால் இப்போ இது 22,500. இப்போ ரேட் ஏறிடுச்சு. இதை பண்ணுறது யாருன்னா ஹைனிக்ஸ், சாம்சங் இவங்க தான். ஹைனிக்ஸோ சாம்சங் இன்னொரு ஃபேக்டரியை போட்டு இன்னும் அதிகமாக வைக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? பட் அவனே நினைச்சாலே இன்னொரு ஃபேக்டரி போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இன்னொரு ஃபேக்டரி போனால் மினிமம் 5 to 10 years ஆகும். ஓகே, நீங்கள் டிமாண்ட் இருக்குது, நமக்கு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு 5-10 வருஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணுறான்னு வைங்களேன், அப்போ இந்த டிமாண்ட்லாம் போயிருக்கும். ஸோ போயிடுச்சுன்னா அப்போ எதுக்கு யாரும் இல்லாத கடைக்கு எதுக்கு அவன் டீ ஆற்றணும்? ரெண்டாவது இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 சம்பாதிக்கும். புதுசாக திடீர்னு இப்போ இந்தியாவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு டிசைன் கிடையாது, ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி கிடையாது, ஆல்சோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது பண்ணி அதுலேருந்து காசு எடுக்கிறதுக்கான ரோட் மேப் கிடையாது. அப்போ என்னதான் பண்ணணும் இதில்? ஏன்னா 5 years ஆகும்னு சொல்கிறீங்க. அப்போது 5 years ஆகிற டைமில் ஆல்ரெடி இருக்கிற மெஷினை ரீபில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அட்வான்ஸ்டு மெஷினை அன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அன்னைக்கு ரெலவெண்ட்டாக என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு. அப்போது இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மெஷின் எப்படி பில்ட் பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஆப்பிள் இருக்கா, ஆப்பிளுக்கு யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறது இந்த சிலிகான் வேஃபர்ஸ் அண்ட் சிப்லாம் பார்த்தீங்கன்னா TSMCயும் ஆப்பிளும் பயங்கர டைட்லி கப்புள்டு ஒரு கம்பெனி. இவன் எனக்கு 3 nm வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன், இப்பயே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுருவான். அவன் என்ன பண்ணா இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவான். கஸ்டமரை ரெடி பண்ணிட்டு தான் இங்கே பில்டிங்கே நடக்குது. ஏன்னா இது நம்ம நினைக்கிற மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இல்லை, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஒரு கேம் பண்ணுறதுக்கே 2 பில்லியன் ஆகுது GTA 6. ஒரு ஃபவுண்டரி பண்ணுறதுக்கு ஃபேப்ரிகேஷன் பிளான் பண்ணுறதுக்கு எத்தனை பில்லியன் டாலர் இருக்கும்? ஈவன் சுந்தர் பிச்சை கூட சொன்னார் செமிகண்டக்டர் இஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு. இட்ஸ் ரியலி ஹார்ட். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஒரு டீமை வச்சு நீங்கள் உருவாக்கலாம். செமிகண்டக்டர் வந்து ஒரு டிசைனுக்கு அது ஒரு குரூப் இருக்கும், TSMCக்கு அனுப்பணும், TSMC கூட ஒர்க் பண்ணணும், அவங்களோட ப்ராசஸ் புரிஞ்சிருக்கணும், அப்புறம் பேக்கேஜிங் பண்ணணும், அது இன்னொரு கம்பெனி பண்ணும். ஸோ ஒரு சிப் பண்ணுறதுக்கு ஒரு 10 கம்பெனி நம்ம தொடணும். இப்போ தமாத்தோண்டு இருக்கிற அந்த ஒரு சிப்பை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை பல வருஷமா வெறும் கேரளா சைஸ் இருக்கிற ஒரு ஐலாண்ட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த பிளானட்ல இந்த உலகத்தில் இருக்கிற 60% சிப் வந்து அவனுங்க கடைக்கு போயிட்டு தான் வருது. அதுவும் இதுலேயே அட்வான்ஸ்ட் சிப்லாம் போனோம் அப்படின்னா அதில் 90% இவனுங்க தான் பண்ணுறானுங்க. அந்த சின்ன கண்ட்ரி பேர் தாய்வான். அண்ட் இது எல்லாத்தையும் பண்றது அங்க இருக்கிற ஒரு கம்பெனி, தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. TSMCங்கிறது வந்து வேஃபர் ஃபேப்ங்கிறது. நம்ம டிசைன் பண்ண சிப்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றது தான் அந்த TSMCயோட வேஃபர் ஃபேப் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் வந்து டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது ஆரம்பிச்சவர் வந்து டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஒரு ஃபேப்ல மேனேஜரா இருந்தவர். இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கையில இருக்கிற ஃபோன், லேப்டாப்ல இருந்து ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிற சிப்ஸ் வரைக்கும் இவனுங்க பண்ணி அனுப்புனது தான். எனக்கு இதை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே வந்த கேள்வி என்னன்னா, இவனே இவ்வளோண்டு தான் இருக்கான் அப்படின்னா எப்படி வந்து அந்த வேர்ல்டில் இருக்கிற சூப்பர் பவர்ஸ்லாம் இவன் கிட்ட வாருக்கு வராமல் இவனை நிம்மதியாக வேலை பார்க்க விடுறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவன் பக்கத்தில் இருக்கிற சைனாவே வந்து இவன் கிட்ட சண்டைக்கு போனாங்க அப்படின்னா, அண்ட் அந்த சண்டைனால இவனுங்களால அந்த செமிகண்டக்டரை மேனுஃபேக்சர் பண்ண முடியல அப்படின்னா உலகத்துக்கு முதல் வருஷமே $10 trillion லாஸ் ஆகுமாமா. $10 trillion. இது எவ்வளோ பெருசு அப்படின்னா கோவிட் மாதிரி ஒரு மோசமான வைரஸ் உண்டாக்குன இம்பாக்டை விட இது மோசமானது. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் எல்லா நாட்டுக்கும் இவன் பண்ணுற அந்த சிப்பு வேணும். அந்த சிப் இருந்தால் தான் ஓவராலாக உலகத்தோட எக்கானமியே இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு சின்ன சிப் தான் இந்த ஒரு சின்ன கண்ட்ரிக்கே ஒரு ஷீல்டா இருந்து அவங்களை காப்பாத்துது. இதை சிலிகான் ஷீல்டுன்னு சொல்றாங்க. சரி, சண்டைக்கு போக முடியாது அப்படின்னா எனக்கு அடுத்த என்ன கேள்வி வந்துச்சுன்னா, தாய்வானோட பயங்கர பணக்கார நாடுகள் நிறைய இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காசை இறக்கி இவங்களை மட்டுமே சார்ந்து இருக்காம அவங்களே அவங்க சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாமேன்னு யோசிச்சேன். அதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி ஃபெயிலும் ஆகியிருக்காங்க. அண்ட் அதை புரிஞ்சுக்கிறது தான் விஷயமே. அமெரிக்கா ஆல்ரெடி $165 பில்லியன் செலவழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியை ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இத்தனைக்கும் தாய்வானில் இருக்கிற அந்த இன்ஜினியர்ஸோட ஹெல்ப்போட தான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இவங்களால சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியல. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு நம்ம இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்லாம் இதை பண்ணலான்னு இந்த பக்கம் வராங்க. அதே சமயத்தில் யாரையும் சார்ந்து இல்லாம கடகடன்னு நம்மளே எல்லாம் பண்ணணும்னு வளர்ந்துட்டு இருக்கிற சைனாவுமே இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா செலவு பண்ணதோட 10 மடங்கு அதுக்கு செலவு பண்ணாங்க. $110 பில்லியன் செலவு பண்ணியுமே தாய்வானோட ஒரு 5 வருஷம் பின்னாடி தான் இருக்காங்க. இங்க ஆக்சுவலா இதோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வந்து காசு மட்டும் இருந்தா பத்தாது, ஈல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். மணலை வந்து சிலிக்கானா மாத்திட்டாங்க. அப்புறமா அது வந்து டிஸ்கா கட் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கா கட் பண்றதா சிலிகான் வேஃபர். இந்த வேஃபர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு லித்தோகிராஃபி மெஷின்ஸ் இருக்கும், சீரிஸ் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கும், மல்டிபிள் திங்ஸ்
ஃபிக்ஸ் பண்ணும் அந்த மெஷின். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூவி ஸ்டென்சில் வச்சு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் வந்து அடிப்பாங்க. அடிச்சா என்ன ஆகும்னா முதல்ல ஒரு பள்ளம் விழும். ஓகே, வேஃபர் மேலே ஒரு டிரான்சிஸ்டரும் 3 nm சைஸ்னு குறைச்சிட்டாங்க. 3 nm சைஸில் வெறும் 13 சிலிக்கான் ஆட்டம் தான் இருக்குமே. யூவி லைட்டை வச்சு 13 ஆட்டம் அவ்வளோ குட்டியாக இருக்க இடத்த ஒரு யூவி லைட் அடிச்சு எச் பண்ணி வெளியே எடுக்கிறோம்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு மைண்டாக ஒர்க் பண்ணுறோம் போது அந்த அளவுக்கு ப்ரெஷன் தேவைப்படும். அதுக்கு மேலே இன்னொரு ஒரு இன்சுலேஷன் லேயர் ஆட் பண்ணி ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அந்த கேப்ஸில். கோல்டு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா உள்ள இருக்க இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக. ஒயர் மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு ஒயர் காப்பர் கொடுக்குறோம்ல, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த சிப்பை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் 100% எந்த ஒரு டேமேஜும் இல்லாம யாராலையுமே சிப்பை மேக் பண்ண முடியல. ஸோ ஈல்டு அப்படின்னா என்னன்னா நம்ம உற்பத்தி பண்ற ஒவ்வொரு 100 சிப்புக்கும் எத்தனை சிப் ஆக்சுவலா வேலை செய்யுது. இப்போ தாய்வானை பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ற 100 சிப்ல 90 சிப் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா சைனா எவ்வளோ முட்டி மோதினாலும் அவங்களால வெறும் 20 to 46 சிப்பை மட்டும் தான் வேலை பார்க்க வைக்க முடியுது. ஸோ இவங்களோட ஈல்டு ரொம்ப கம்மி. அண்ட் அந்த ஈல்டு தான் எல்லாமே. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஈல்டை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து எவ்வளோ பெரிய மெஷின் வாங்கணும் அப்படின்னாலும் இது ஒரு பெரிய ப்ராசஸ், கரெக்டான டெம்பரேச்சர், டெலிகேட்டான வேஃபர்ஸ், டைமிங்னு ஒரு 10,000 டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்கு. அண்ட் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கு நிறைய அனுபவம் வேணும், ஸ்கில் வேணும். இதை தான் தாய்வான் கடைசி ஒரு 30 வருஷமா தப்பு பண்ணி கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு இங்க நிக்கிறாங்க. அந்த ஒரு 30 வருஷத்தை எந்த கண்ட்ரியாலையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ இந்த தாய்வான் பெரிய ஆள் தான். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுமே அவனை சார்ந்து தான் இருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப ஏன் நம்ம மட்டும் பயப்படணும்? நம்மளும் அவனை சார்ந்தே இருக்கலாம்ல. அங்கே தான் திஸ் இஸ் சினிமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மோமெண்ட் கிடச்சிது. இப்போ நம்ம லைட்டாக ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது உலக அரசியலோட ஒரு கிளிம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற அமெரிக்கா டாய்வானை தான் சார்ந்து இருக்காங்க. ஆனால் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டாய்வானை சார்ந்து இருக்காங்களே தவிர உலகத்தில் யார் சிப்பு டிசைன் பண்ணும் அப்படின்னாலும் அந்த டிசைன் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் அமெரிக்காவோடது. ஸோ தாய்வான் யூஸ் பண்ணுற டிசைனிங் சாஃப்ட்வேர் கூட அமெரிக்காக்காரனோடது தான். ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால அமெரிக்காவுக்கு மட்டும் சிப்பை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனால் உலகத்தில் யாருமே அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி சிப்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பவர் இருக்கு. இப்போ நெதர்லாண்ட்ஸ் இன்னொரு ஒரு நாடு எடுத்துக்கலாம். இவங்களும் தாய்வானை சார்ந்து தான் இருக்காங்க. ஆனா இன்கேஸ் இவங்க கிட்ட ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிப் ப்ரொடியூஸ் பண்றதுல லித்தோகிராஃபி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை பண்ணக்கூடிய மெஷின் வந்து இந்த பிளானட்லயே நெதர்லாண்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. அந்த மெஷின் பேரு ASML. இந்த மெஷின்ஸ்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியா பண்ணிடவும் முடியாது. இந்த லித்தோகிராஃபி மெஷின்ஸ்லாம் அதை பண்றதுக்கே பல வருஷம் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சல பயங்கரமான மெஷின் எதுனா இந்த ASML பண்ற லித்தோகிராஃபி மெஷின் தான். அண்ட் இதை இவங்களை தவிர வேற யாராலையுமே கிரியேட் பண்ண முடியல. நம்ம லாஸ்டா பேசின மாதிரி இதை காசால வாங்க முடியாது. இதுக்கு நிறைய டைம் வேணும். ஸோ இவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் மொத்த உலகத்துக்கும் சிப் இருக்காது. இதே மாதிரி இந்த லிஸ்ட்ல ஜப்பான், சவுத் கொரியா, சைனான்னு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ப்ராசஸ்ல ஒரு பெரிய ஆளா இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களால மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எல்லாருமே இன்னொருத்தன் கழுத்துல கத்தியை பிடிச்சிட்டு தான் நிக்கிறாங்க. அப்ப இந்தியா கிட்டயும் இந்த ஒரு கத்தி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? அப்ப இந்தியாவும் யாரு கழுத்துலயாச்சும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நிக்குதான்னு பார்த்தா நம்ம கிட்ட கத்தியே இல்லை. செமிகண்டக்டர் வந்து எல்லா நாட்டிலையும் ஹைலி அன்ரெகுலேட்டட். கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சிலிக்கன் வேலி பார்த்தீங்கன்னாலும் சரி, ஜப்பான் பார்த்தாலும் சரி, இது இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் வந்து அவங்களோட நீட்டுக்காக பண்ணிட்டு தான். முதல்லலாம் வந்து அந்த பெரிய பெரிய கம்பெனி லைக் சீமென்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது டொஷிபா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களே வந்து செமிகண்டக்டர் அவங்களுக்காக பண்ணிக்கிட்டாங்க. பிலிப்ஸ் எடுத்துக்கலாம். பிலிப்ஸ் உங்களுக்கு தெரியும். பிலிப்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணாங்க. லைட்ஸ்ல இருந்து இந்த குக்கிங் வேர்ல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே வந்து செமிகண்டக்டர் டிவிஷன் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸுக்குள்ள செமிகண்டக்டர் அவங்களே பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டேஜில் இல்லை. நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணல. ஸோ அந்த செமிகண்டக்டர் இது வந்து அந்த உருவாகலை நம்ம நாட்டில். அப்புறம் வந்து இந்த பிலிப்ஸ் எல்லாம் வந்து அந்த செமிகண்டக்டரோட குரூப்பை வந்து தனியாக பிரித்து அது வந்து இப்போ NXP ஆகி அது வந்து ஒரு வெறும் செமிகண்டக்டர் கம்பெனி ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உருவாச்சு. செமிகண்டக்டரை உள்ளே இருந்ததை வெளியில் எடுத்து இந்த மாதிரி பண்ணாங்க. நம்ம நாட்டில் அந்த சிச்சுவேஷன் கிடையாது. நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் மைண்ட் செட் இல்லை. நம்ம இம்போர்ட்ஸை நம்ம நம்பி இது பண்ணிட்டு போயிட்டோம். இந்தியான்றது ஒரு பெரிய மார்க்கெட். எவன் எதை பண்ணாலும் அதை இங்கே தான் வித்தாகணும். ஆக மொத்தம் இந்த செமிகண்டக்டர் சிப்பு அப்படிங்கிற இந்த ஒரு உலகத்தில் நம்மளோட நாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட கிளியராக சொல்கிறதுக்கு எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஒரு கான்செப்டை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். அண்ட் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த ஒரு கம்பேரிசன் யாருமே பண்ணதில்லை நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இதை பண்ணப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோலேயே இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணுவோம். இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுவோம்.
இது ஒரு ஸ்டெப். கடைசியா அதை மார்க்கெட்டிங், பிராண்டிங் அதெல்லாம் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி அதை வித்துருவோம். இப்போ இந்த 3 விஷயத்தையும் ஒரு கிராஃப்ல போட்டு எதுல வேல்யூ ஜாஸ்தி, எதுல காசு நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராஃபை பார்த்தோம் அப்படின்னா அதை ஸ்மைல் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிரிக்கிற மாதிரி 2 எண்டும் வந்து மேல இருக்கும், நடுவுல மட்டும் கீழே இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஐபோனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணி டிசைன் பண்றவங்களுக்கு காசு ஜாஸ்தி, அது வெறும் மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்றவங்களுக்கு காசு கம்மி, அண்ட் ஃபைனலா அதுல ஆப்பிள்னு பேர் போட்டு கஸ்டமர் கிட்ட விற்கிற அவனுக்கு இன்னுமே காசு ஜாஸ்தி. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இதுல வெறும் அசம்பிள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் அதுக்கு ஒரு சம்பளம் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஒரு கான்செப்டை நான் சொல்லல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்மைல் கர்வை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிப்புக்குள்ளேயும் ஒரு இந்தியன் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா 5ல் ஒரு சிப்பை டிசைன் பண்ணது இந்தியன் தான். நம்ம மக்களோட டேலண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கலாம், அல்லது இந்தியன் டயஸ்பராக இருக்கலாம், இந்தியா லிங்க் டு பீப்புளாக இருக்கலாம். டிசைன் எல்லாருக்கும் இவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இவங்க எல்லாமே செமிகான் இண்டஸ்ட்ரி இருக்க முடியாது. இன்னைக்கு குவால்காம், இன்டெல், என்விடியா இந்த மாதிரி பெரிய பெரிய சிப் கம்பெனிஸோட டிசைனர்ஸ் எல்லாமே நம்மளா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 நானோமீட்டர்ல இருக்கிற அட்வான்ஸ்டு சிப்ஸ் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இப்போ நம்ம என்விடியா சிப்பே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் நம்மள ஒருத்தர் டிசைன் பண்ணியிருந்தாலும் அது தாய்வானில் போய் ஃபேப்ரிகேட் ஆயிருக்கும். அண்ட் கடைசியாக அதை மார்க்கெட்டிங் பிராண்டிங்லாம் பண்ணி விற்கிறது என்விடியா. காசு இங்கே டிசைனருக்கு இல்லை, என்விடியாக்கு. அதில் வெறும் ஒரு சேலரியை தான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ டிசைன் பண்ணுறதுக்கும் அந்த ஓவரால் டிசைனோட ஓனராக இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். அண்ட் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிசைனோட ஓனர் அமெரிக்கா தான். ஸோ அவங்களுக்கு தான் அதில் காசு. நம்மளோட டேலண்டட் டிசைனர்ஸ்க்கு அதிலிருந்து ஒரு சேலரி மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸ்லையுமே நமக்கு இதில் ஒரு ஓனர்ஷிப் இல்லை. அதனாலேயே நம்ம 6 வருஷம் முன்னாடி $12 பில்லியன் கொடுத்து இம்போர்ட் பண்ணோம். இப்போ போன வருஷம் $30 பில்லியன் கொடுத்து அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இம்போர்ட் பில்லோட growth percentage வந்து 23. ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை விடலாம் பயங்கரமாக இருக்கு. இந்த மொத்த ரீசர்ச்லேயே ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1976லேயே நம்ம கிட்ட ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருந்திருக்கு. இன்னைக்கு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற அந்த டாய்வான் கம்பெனி கூட அதுக்கு அடுத்து ஒரு 11 வருஷத்துல தான் வந்துச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃபயர் இன்சிடென்ட்னால 1989ல அது ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. இப்போ இங்க அன்பார்ச்சுனேட்டான விஷயம் அந்த ஃபயர்ல, ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல ஃபயர் வருது அப்படிங்கிறது காமனான விஷயம். பட் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த பிளான்ட்டை ரீபில்ட் பண்ணாலும் அதுல எந்த ஒரு பெரிய growth-ஓ இல்ல காம்படிட்டிவ்னஸோ இல்ல. ஸோ அந்த ஃபயர் இன்சிடென்ட்டை தாண்டி இங்க 4 பிரச்சனை. ஒன்னு, இந்த பிளான்ட் வந்து கவர்மெண்டோடது, ஒரு பப்ளிக் செக்டார். சோ இதுக்கு காம்படிட்டரும் யாரும் இல்ல, கஸ்டமருக்கும் இது இல்ல அப்படின்னா வேற ஆள்கிட்ட போறதுக்கான காம்படிஷனும் இல்ல. ரெண்டாவது, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்லாம் ரொம்பவே லாங் டேர்ம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை கத்துக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அதுல காசு பார்க்கறது ஒரு தனி கேம். சோ இதுக்கு கவர்மெண்ட் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கணும். பட் அப்போ அதை வெறும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பார்த்திருக்காங்க. என்விடியா கதையை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அளவுக்கு போயிட்டாரு, இருந்தாலும் சர்வைவ் பண்ணி வந்துட்டாரு. நான் இப்போ வந்து இந்த 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷனோட ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் நான் மீட் பண்றேன். ஆனா அவங்கனால வந்து ஃபெயிலியர் தே கேனாட் அக்செப்ட். ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் யூஎஸ்ல வந்து இட்ஸ் a very individual thinking. ஓகே, ஃபெயிலியர்னா இட்ஸ் ஆக்சுவலி லேர்னிங் ப்ராசஸ்ன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ணும் சொசைட்டியில். அந்த மைண்ட் செட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலி பிஸ்னஸ்லையும் நான் பார்க்கல, இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்க்கல. ஆல்மோஸ்ட் R&Dன்னு இண்டஸ்ட்ரீஸே கிடையாது. என்ன கூட படித்தவங்கலாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போய் ஜாயின் பண்ணாங்க. தே ஆர் R&D minded fellows. They want to discover something, bring it out and all that. பட் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணல. திருப்பி வந்து ஃபேக்கல்ட்டியாக ப்ரொஃபஸர்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மூணாவது, அப்போவே ஆரம்பிச்ச இந்த பிளான்ட் வந்து உலகத்துக்கே நம்ம செல் பண்ணணும், ஒரு குளோபல் பவராக பில்ட் பண்ணணும்லாம் நினைக்கல. நாட்டுக்குள்ள நமக்கு இருக்கிற தேவையை மட்டும் நம்ம பண்ணா கூட போதுங்கிற மாதிரி ஒரு சின்ன கோலோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மைண்ட் செட்னாலே நம்ம ரொம்ப தூரம் போகாமே வந்திருக்கோம். நாலாவது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல அதை சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே முக்கியம். கண்டினியூஸா அன்இன்டரப்டட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு தேவைப்பட்டுச்சு. பட் 1990ஸ்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லை. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு கவர்மெண்ட் வந்து நிறையவே இதுக்கான ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்றாங்க. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட 40% மேலே எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு தான் வரும்னு நினைச்சு. ஆனா இன்னைக்கு இந்த செமிகண்டக்டர் சுத்தி இருக்கிற 12 ப்ராஜெக்ட்ல 6 ப்ராஜெக்ட் குஜராத்துக்கு தான் போகுது. நம்ம $16.6 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க வெறும் $1.85 பில்லியன் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கண்ட்ரின்னு பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டரோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரி ஃபுல்லாக க்ரோ ஆகணும்னு நினைப்பாங்க. சவுத் மட்டும் அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ கர்நாடகாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸு, தமிழ்நாடு வெரி இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டு, அண்ட் கேரளா இஸ் காட் இஸ் ஓன். இப்போ நான் தெலுங்கானா அந்த ஸோ இந்த சவுதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து எஜுகேஷன் வைஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஃபுல் கண்ட்ரியும் டெவலப் ஆகணும். அவங்களோட அது ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஸோ அசாமில் போட்டாங்க. அசாமில் வந்து அது காடு இதுமாக தான் இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. மேபி கவர்மெண்ட் நினச்சிருக்கலாம்
அசாமில் போட்டோம்னா அது வந்து ஒரு ஆங்கராக இருக்கும். இது நியூ இண்டஸ்ட்ரி. அது வந்து நார்த் ஈஸ்ட்டில் கொஞ்சம் டெவலப் ஆகுது. இப்போ என்ன நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே தான் வந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா, அங்கே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் கூட இருக்கலாம். பட் பாலிடிக்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ். அது அன்ஃபார்ச்சுனேட். இதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய லீடர்ஸும் கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இதை வெறும் என்னோட ஸ்டேட் அப்படின்னு நான் பார்க்காம ஆனஸ்டாக இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதும் ஒரு சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறதும் ரொம்பவே வித்தியாசம். ஏன்னா ஒரு ஃபோனை அசம்பிள் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆட்கள் வேணும், போர்ட் வேணும், நல்ல ஸ்மூத்தான லாஜிஸ்டிக்ஸ் வேணும். இது எல்லாமே தமிழ்நாட்டில் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப சுத்தமான தண்ணி வேணும், இன்டரப்ஷனே இல்லாத கரண்ட் வேணும். அண்ட் இந்த ப்ராசஸை அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க முழுசாக கற்றுக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேட் அதுக்கான செலவுகளை தாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் குஜராத்தில் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தொலேரா அப்படிங்கிற ஒரு சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குஜராத்தோட ஸ்டேட் பாலிசியுமே செமிகண்டக்டருக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் டாடா ஒரு கமர்ஷியல் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை குஜராத்தில் இருக்கிற தொலேரா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 91,500 crores மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் டாடாக்கும் தெரியும் இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால தாய்வான்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான் இதுக்கு டெக்னிக்கல் பார்ட்னரா இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இப்போ ப்ராசஸ்ல இருக்கு. இது எப்படி போகுதுங்கிறது நமக்கு டைம் தான் ஆன்சர் பண்ணும். பட் ஹிஸ்டரியில இருந்து நம்ம ஏதாச்சும் கத்துக்கிட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முன்னாடியே இருந்த பிளான்ட் தோத்ததுக்கான முதல் காரணம் அது பப்ளிக் செக்டார். பட் இந்த டைம் டாடா அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனி இருக்கிறதுனால அண்ட் தாய்வான்ல இருந்து ஒரு கம்பெனி சேர்ந்து இது பண்றதுனால இவங்களுக்கு முன்னேறணும், growth காட்டணும் அப்படிங்கிற நிறைய இன்சென்டிவ்ஸ் இருக்கு. அண்ட் முன்னாடி மாதிரி கவர்மெண்ட்டுமே இதை வெறும் ஒன் டைம் ப்ராஜெக்டா பார்க்கல. கிட்டத்தட்ட இந்த செமிகண்டக்டர் பிளானுக்கு 2021 ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2026 இன்னொரு ஸ்கீம் மூலமா நிறைய காசும் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் இன்னுமே இந்த பிளான்ட் வந்து உலகத்துக்கே செல் பண்ற அளவுக்கு சிப்பை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் கிளியரா இருக்காங்க, இது வந்து ஒரு 25 வருஷத்துல இருந்து 30 வருஷம் பிளானா தான் இருக்கும். இது ரொம்ப பேசிக்ல இருக்குன்னு வச்சுங்களேன், கிரவுண்ட் லெவல்ல இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் கட்டணும்னு பார்க்குறோம். இன்னைக்கு தான் அரின்னு சொல்லி தோண்டி இருக்கும். பட் அட்லீஸ்ட் இப்பவே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் ஏதாச்சும் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே ஓரளவுக்கு ஓகே. அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த மொத்த சிட்டியுமே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்காக தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட 12 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ இருக்கு. அண்ட் இதுக்காக கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சைட்ல இருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னாடியே யோசிச்சு பண்ணாததுனால அதுல என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அண்ட் இப்படி எல்லா ப்ராஜெக்ட்டும் குஜராத்துக்கு போறதுனால தமிழ்நாடு இதில் தோத்துட்டு அப்படிங்கிறதும் அர்த்தம் இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் இப்போ குஜராத் கூட போட்டி போட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பண்றதுக்கு பதிலா அவங்க கோல்டை வித்தாங்க அப்படின்னா அந்த கோல்டை தோண்டி எடுக்கிறதுக்கான அந்த ஷவலை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம கவர்மெண்டோட மிஷன் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல டைரக்டா ஃபோக்கஸ் பண்ணாம அதுக்கான சிப் டிசைன், டெஸ்டிங், எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் இதுக்கெல்லாம் தேவையான டேலண்ட்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்று இல்லாமல் இன்னொன்று நடக்காது. அதனால ஒவ்வொருத்தரும் வேற வேற டைரக்ஷன்ல இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ இந்தியா எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்குன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதை பத்தி நானும் நீங்களும் ஏன் கவலைப்படணும்? நமக்கு தான் மாசம் மாசம் வேலை பார்க்குறோம், ஏதோ சம்பளம் வருது, நம்ம நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுக்கான பதிலுக்கு நான் இப்போ வரேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இந்த ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிரைஸ் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் எல்லாத்துக்குள்ளேயும் மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது இருக்கிறதுனால தான் நம்மளோட ஃபோட்டோஸை, வீடியோஸை சேவ் பண்ண முடியுது. அண்ட் ஒவ்வொரு ஃபோனுக்கும் இதனால தான் ரேம் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஆப்பிளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற 90% மெமரி சிப்ஸை கொடுக்கறது வந்து வெறும் 3 கம்பெனி. அண்ட் இவங்க கிட்ட இருந்தால் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி மெமரி சிப்பை எடுத்து ஃபோனுக்குள்ளே போட்டு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, நம்ம அதை வாங்குறோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த ஏஐ கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக க்ரோ ஆக இவங்கெல்லாம் ஏஐ சர்வர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு இன்னுமே அட்வான்ஸ்டான ஒரு சிப் தேவைப்படுது. சோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த போன்ல போடுற மெமரி சிப்பை கிரியேட் பண்ற அந்த 3 கம்பெனி ஏஐ சர்வருக்கு அந்த அட்வான்ஸ்டு சிப்பை கொடுத்தா நமக்கு இன்னுமே ப்ராஃபிட்டா இருக்குமே, இந்த கஸ்டமர் இன்னும் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி ஃபுல்லா அவங்க பக்கம் போயிட்டாங்க. சோ இப்படி அவங்க பக்கம் போகும்போது ஆப்பிளோ மைக்ரோசாஃப்டோ இவங்களுக்கான அந்த மெமரி சிப்பை கொடுக்கறதுக்கான ரேட்டை ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கஸ்டமர் அவ்வளவு கொடுக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க, எங்களுக்கு அங்கதான் டிமாண்ட் ஜாஸ்தி, சோ அந்த பக்கம் தான் நாங்க இருப்போம்னு இருக்காங்க. சோ பேசிக்கலி அந்த ஐபோனோட காஸ்ட் பிரைஸே இப்போ அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிருச்சு. சோ அதனால தான் ஆப்பிள் கம்பெனி ஒரு அளவுக்கு தான் நம்ம இதை தாங்க முடியும், இனிமே அதை கஸ்டமர் கிட்டயே பிரைஸ் ஏத்தி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிரைஸ் ஏத்தி இருக்காங்க. இது வந்து வெறும் ஒன் ஆஃப் த இஷ்யூ. இதை தாண்டி ஒரு கார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற ஏர் பேக், பவர் ஸ்டியரிங், ஏபிஎஸ், ஏடாஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய விஷயங்கள் இந்த செமிகண்டக்டர் மூலமா தான் ஆப்ரேட் ஆகுது. இன்ஃபேக்ட் கோவிட் டைம்ல இந்த சிப் ஒரு டைம் ஷார்டேஜ் ஆனதுனால நிறைய காரோட டெலிவரி டிலே ஆச்சு, பிரைஸும் ஹைக் ஆச்சு. இன்ஃபேக்ட் யூஸ்டு கார்ஸோட பிரைஸ் அந்த டைம்ல இதனால ஏறிச்சு. அண்ட் டிவி, வாஷிங் மிஷின் மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்கேனர்ஸ், வென்டிலேட்டர்ஸ்னு எல்லா இடத்துலயுமே
இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிப் அப்படிங்கிறது ஸ்டீல் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனல் இண்டஸ்ட்ரி. இது ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னா தான் இது மேல இருக்கிற அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ இல்ல எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியோ பில்ட் ஆகும். அண்ட் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ அட்லீஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம கவர்மெண்ட்டுமே இது 2035 ஒரு பெரிய பிரச்சனையா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டைம் நம்ம இந்த ஃபேக்டரியை ஓபன் பண்ணி தோத்துட்டோம். இது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு செகண்ட் சான்ஸ். நம்மளோட மிஷன் படி இந்த செமிகண்டக்டரோட டிபெண்டன்சியை நம்மளால கம்மி பண்ண முடியுமா இல்ல அகைன் இதுல ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் ரிசர்ச் பண்ணி அதை உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி அதை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அண்ட் இதுல நிறைய எஃபர்ட்ஸ் போடும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் நான் வீடியோ பண்றேன். அதை பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்ப்ளோர் வித் எப்பாஃப்ரா. நான் வந்து திடீர்னு கூப்பிட்டாருன்னா வேற வீடியோல வரேன் அப்படி இல்லை அங்கே வந்துருங்க ஏட்டட் சேனல். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பிசி வாங்கினா நெட் பிசி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே சோல்ஜர்ஸ் அண்ட் எப்பாஃப்ரா சப்ஸ்கிரைபர்ஸ் பாய்.